ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பீக்கங்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுலேயே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் நான் 2 பீக்கங்காய் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பீக்கங்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த பீக்கங்காய் கடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். இதை செய்கிறப்ப நம்ம கூட வேறு எதுவுமே தேவைப்படாது. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பீக்கங்காய் நல்லா வெந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.